2 அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டிருக்காங்க. 2வது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே வாரமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு ஒரு குழந்தைய வரமாக கேட்டு வந்த தம்பதிகளுக்கு இரட்டை கருவாக தக்க வச்சு இரட்டை குழந்தைகளும் ஆண் வாரிசாக அம்மா கொடுத்திருக்காங்க. இவங்க குடும்பத்துல எப்படி அம்மா அற்புதங்களையும் அதிசயம் நிகழ்த்தினாங்களோ அதே போல உங்களுடைய குடும்பத்திலையும் நம்ம சேலத்து மகமாயி அற்புதங்களையும் அதிசயத்தை நிகழ்த்த நான் வேண்டிக்கிறேன். 3 ஆண்டு காலம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அம்மாவை தேடி வந்து இரட்டை கருவாக தக்க வச்சு மழலை செல்வத்தை அள்ளி கொடுத்திருக்காங்க. அதுவும் ஆண் வாரிசா அள்ளி கொடுத்திருக்காங்க. அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பக்தர்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது? கரு தங்கனவனே ரொம்ப சந்தோஷம். அதுவும் டாக்டர் இரட்டை குழந்தைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அம்மாவை பத்தி என்ன நினைச்சீங்க? ரொம்ப சந்தோஷமா நினைச்சோம். தேடி வந்தோம், எங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சு. நாங்க ஒரு குழந்தைக்காக தேடி வந்தோம், எங்க 2 குழந்தை மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க பார்த்து பேசுங்க, பக்தர்கள் பார்த்து பேசுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு குழந்தைய வரமாக குடுன்னு தாயேன்னு வந்து கையேந்தி மடியேந்தி நின்ன தம்பதிகளுக்கு உனக்கு இரட்டை குழந்தையாக வரம் கொடுக்கிற அம்மா அள்ளி கொடுத்திருக்காங்க. இது போல ஒரு அற்புதமான தெய்வத்தை நீங்க எங்கேயும் கண்டிருக்க முடியாது. எல்லா தெய்வமும் நமக்கு வரம் கொடுக்கக்கூடிய தெய்வம் தான். ஆனா இந்த சேலத்து மகமாயி மழலை செல்வத்தை உடனுக்குடனாகவே அள்ளி அத்துணை தம்பதிகளுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அம்மனுக்கு தேங்காய் பழம், பூமாலை, பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்த வந்திருக்காங்க. மதுரை மாவட்டம் எழுமலை பகவதி அம்மன் கோவில் தெருவை சார்ந்த கண்ணன் மஞ்சுளா தம்பதிகள் திருமணமாகி 3 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து